டே 6 சண்டே. ஸோ இன்றைக்கி சாப்பிட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆகுது? கரெக்டாக 8:32. சாப்பிட்டு இன்றைக்கி வெளியே மாடு மாக்க போகணும். நான் பாருங்கள் பசங்களாம் இருக்காங்க. தள்ளி இருப்பார் பாப்பாவை. ஏய் தேஜு, இது தேஜு. ஹாய் சொல்லிடு. இது அச்சிகா. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஆயிடுச்சு இன்னைக்கு டைமு. ஹை டைம் வேறு ஆயிடுச்சு. 9 மணி ஆயிடுச்சு. மாடை மேய்க்கிறதுக்கு கட்டிட்டு கண்குட்டி அங்கே இருக்குது. கட்டிட்டு நம்ம மாடு பார்க்க போனோம். டைம் ஆகிடுச்சு. காலையில் போனால் தான் யாரும் கட்டிட்டோம். மாடு முன்னாடி கட்டுறதுக்கிட்டா அப்பா பிடிச்சிட்டு போயிருக்காரு. டைம் 9:15 ஆகிடுச்சு. எவ்வளோ நேரத்துக்கு போய் மாடு பார்க்குறது எல்லாம் காலையிலே போயிருந்தால் தான் யாராவது கிடைப்பாங்க. டீ கடையில் எதாவது போய் பார்த்தும்பா அப்படின்னாக்கா எதாவது மாடு கிடைக்கும். டக்குன்னு கட்டிட்டு போகணும். இப்போ மாடு பார்க்க வரணும்பள்ளி போயிட்டு இதே வாழ இதே அதுதான் தெரியுது. இது கரவலா இது. ஹலோ எங்க கேக் மரத்துல ரெண்டு கிதியா கொம்பு என்ன போய் நான் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. உனக்கு வர்த்தனப்பள்ளி பக்கம் வந்துருக்கோம்ப்பா மாடு பார்க்கறதுக்கு. இன்றைக்கி பார்க்கலாம் இதில் ஏதாவது செட் ஆகுதான்னுட்டு. பார்த்தீங்கன்னா வர்த்தனப்பள்ளி அடுத்து என்னப்பா ஒரு இது வெள்ளவர்த்தி. அது ஜோரப்பா சொல்லு பார்த்து வெள்ளவர்த்தி. அந்த இடத்துல நம்ம இன்றைக்கி மாடு பார்க்க வந்திருக்கோம். 2 மாடு இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது, இன்னொரு மாடு அதுவா. 2 மாடு இருக்குது. பார்க்கலாம். நண்பன் இன்றைக்கி மாடு நம்மளுக்கு வாங்கி கொடுத்துறாரான்னு பார்க்கணும். இன்றைக்கி வாங்கி தரேன். வாங்கி தருவியா? வாங்கி தரேன். பார்ப்போம். நான் மாட்டு பண்ண வச்சுன்னுக்கிறேன். மாட்டு பண்ணையெல்லாம் வேலை சாமி. எனக்கு வளர்க்குறதுக்கு ஒரு மாடு பார்ப்போம். செட் ஆகுமான்னு இன்றைக்கி பார்த்துடலாம். ஏன்னா ரொம்ப தூரம் வந்திருக்கோம். வர்த்தனப்பள்ளி வெள்ளவர்த்தியாம்மா. இந்த மாடு தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்குது. இந்த மாடு பார்ப்போம் செட் ஆகுதான்ட்டா. நல்லா இருக்குது இடம். வேறு லெவலாக இருக்குது. மாடு குணமும் ஓகே தான். நல்லாலாம் மேயுது. மாடை வந்து ஃபைனல் பண்ணிட்டோப்பா. வாங்கிட்டோம். ஆனால் ரேட்டு தான் கரெக்டாக இல்லையான்னு தெரியல. நேற்று அலையில் ஏதோ ஒன்று வாங்கிட்டோம். வாடகையோடு சேர்த்து 48-49 ஆயிடுச்சு. ரவுண்டாக 50,000 தரு காசோடு சேர்த்து ரவுண்டாக 50,000 ரூபாய் ஆகிடுச்சு இன்றைக்கி மாட்டுக்கு. பால் வந்து 13 லிட்டர் சொல்லியிருக்காங்க. எனக்கு 10 லிட்டர் கறந்தால் கூட போதும். 10 லிட்டர் கறந்தால் கூட போதும். பார்க்கலாம். நம்ம மாடை ஏற்றிட்டு போயிட்டு உங்களுக்கு கறந்து எத்தனை லிட்ரு வருது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ உள்டா இவங்களா மருமாக வாங்கி மாற்றிக்க. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா இளநீரெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் கை கெட்டின தூரத்தில் தான் வந்து இளநீரெல்லாம் இருக்குது. நல்லா பசுமையாக இருக்குது. நல்லா தண்ணி இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா தென்னங்காய் வந்து இருக்குது. ஃபுல் பசுமையாக இருக்குது. இடம் பார்த்தீங்க அப்படின்னா வரட்டனப்பள்ளி அடுத்து காட்டூர் கிராமம்.
செமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப கீழே இருக்குது இளநீரெல்லாம், வேறு லெவலாக இருக்குதுல்ல. எல்லாம் சின்ன சின்ன மரங்களே வந்து தேங்காய் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், முன்னாடி இந்த காட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த யானை வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு ஒரு பெரியவர் வந்து தாக்கியிருக்குது. ஒரு 4 யானைகள் வந்து வந்திருக்குது. 4 யானைகளை வந்து பெரியவர் வந்து கலக்கா செடிக்கு காவலுக்கு போயிருக்காரு. மனுஷன் பாவம் மிதிச்சிட்டு போயிருக்குது. ஜிஹெச்சில் சேர்த்திருக்காங்க. என்ன நிலமனு அப்படின்னு வந்து தெரியல. பெரியவர்கள் இந்த மாதிரி பெரியவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த மாதிரியான இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து கிட்ட வந்து அவங்க இந்த மின்வேலி போடணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிராம மக்களுக்கு. ஏன்னா மின்வேலி இருந்தால் அட்லீஸ்ட் நம்ம ஒரு சேஃப்டியாக இந்த விவசாயம் செய்கிறவங்க அந்த என்ன சொல்கிறது, ஒரு தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அவங்களுடைய வேலைகளை வந்து செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஒரு மின்வேலி போட்டு கொடுத்தாங்கன்னா இந்த கிராம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஷேர் பண்ணி விட்ருங்க மறக்காமல். பார்ப்போம் இன்றைய நிகழ்வு என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்ப்போம். டே 6 ஒரு என்ன சொல்கிறது, நம்ம மாடு பார்க்க வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து நம்ம கேட்டிருக்கோம். எனவே நம்மளுக்கு இன்றைக்கி மாடு கிடைச்சிது. பார்ப்போம் இதுக்கு மேலே என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகே, தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. வந்துருச்சு. மாடு பிடிச்சி கொடுத்துட்டாங்கப்பா. பழகிருச்சுன்னா அப்படிதான் நீ போய் நான் போய் நின்னுக்கேன்டானா. ஏய் ஒரு ஆள் அப்படிக்கா போங்க, அப்படிக்கா போங்க. 2 பேர் ஒரே பக்கம் தான். போர் சேர்த்து அப்படியே ஏறுமா ஏறு. தாதா வா வா ஏறு ஏறு. ஒரு கால் எடு. வா பயப்படுது லைட்டா. சரி ஏய் கால் எடுமா. சரி பார்த்தா அவ்வளோ பார்த்த నువ్వు నీ కట్టు కరెక్టా కట్టు. மாடு ஏற்றிட்டோம். நம்ம குத்தாக்க வந்தாச்சு. இங்கே பாருங்க, பாப்பா கிட்ட பிடிச்சி பார்க்கலாம். பிடிக்குதான் பிடிமா புடி புடி. என்ன இது பண்ணு மாங்காய் விட புடியா புடி. பிடிச்சின்னு பண்ணி பிடிச்சின்னுப்பா பிடிச்சின்னுப்பா பார்க்கலாம். இரு என்ன பண்ணுதுன்னு. அட பயப்படாதுமா, பிடிச்சின்னுப்பா. பயப்படாதியா. ஏ வா நீ வாங்க. லேடிஸ் பிடிச்சி பார்க்கட்டும். பிடிச்சி பாருவா இல்லாத போது எப்படி வாங்கிக்கலாம். இரு. ஏய் இது தின்றதில்ல, பரவாயில்லையா மாறு. ஏய் மேய் வா பார்க்கலாம். நம்ம இடத்துக்கு வந்து எப்படி மேயரே பார்க்கலாம். வாடா ராஜாவா. 47,000 ரூபா கொடுத்துனுக்குறோம். வா எப்படி மேரி பால் கறக்கணும். மேய் பார்க்கலாம். மேயிறான். புது மாடு நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது. எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்து வந்து மொத்தமாக 50,000 ரூபா. நல்லா மேயுது. பால் கறக்குதான்னு தான் பார்க்கணும். நம்ம வச்சு பால் கறந்துடலாம். புது மாட்டில் கறக்கலாம். எப்படி பால் வருதுன்னு பார்க்கலாம். சொன்ன பால் வரல. 13 லிட்டர் சொன்னாங்க ஒரு நாளைக்கு. அது கறந்தது பார்த்திங்கன்னா 3 தான் வந்து கிறந்துச்சு. என்ன ஏமாற்றிட்டாங்களா பார்க்கணும். நம்ம இடத்துக்கு வந்து எப்படி செட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்படியே கம்மியாகிறதா இருந்தால் கூட ஒரு 1/2 லிட்ரு 1 லிட்ரு கம்மியாகும்.
அவங்க 7 6 அப்படி சொன்னாங்க. ஆனால் நமக்கு கிடைச்சதே பார்த்திங்கன்னா 3 லிட்டர் தான் வந்து கறந்துருக்குது. பார்க்கலாம். பால் கறந்துட்டோம். மாட்டுக்கு வந்து பில் புரிங்கிடலாம். இப்போ புது மாடு வேறு வாங்கிட்டு வந்திருக்குறோம். ஸோ பில்லு பிடுங்கிட்டு நைட்டுக்கு பில்லு போடுறதுக்கு பில்லு பிடுங்கிறதுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் வந்திருக்கோம் பாருங்கள். பில்லுங்கெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து பில்லு பிடுங்கணும். இப்போதைக்கு 3 மாடு ஒரு கன்றுக்குட்டி இருக்குது. அந்த மாட்டுங்களுக்கு பில்லு பிடுங்கணும். பின்னாடி கட்டிட்ட மாடு இப்போ மேய்ஞ்சிட்டு இருக்குது. பார்ப்போம். அது வந்து கட்டி வச்சு தான் மாடுக்கு பில்லு போட்டுட்டு இருந்தாங்க. நம்மக்கிட்ட வந்து தான் மெயினும் நம்ம கட்டி வச்சு போகிற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை. ஓகேவா? அதனால் நம்ம மாடு மேய்ச்சலுக்கு விட்டு தான் நம்ம அவங்க சொன்ன பால் வருதான்னு பார்க்கணும். எனக்கு ஒரு 8 லிட்டரு 10 லிட்டருக்குள்ளே கறந்தால் எனக்கு ஓகே தான். 10 லிட்டர் கறந்தாவே நம்ம கொடுத்த காசு ஒர்த்தாக ஆகிடும். ஓகே, பில்லு பிடிங்கிடலாம். பில்லு பிடிங்கிட்டு இருக்கோம். மூஞ்சில பாருங்க, வேறு ஒரு நினைவாக தான் இருக்குது. ஆனால் வேற்று போட்டுது. வழியில் பிடிங்களாகும். கொஞ்சம் பில்லு பிடுங்கியிருக்கோம். அங்கே பாருங்கள், பிடுங்கியிருக்கேன். எடுத்துன்னு போயிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. எடுத்துன்னு போயிட்டு பில்லு கட்டி மாடு போட்டு போனால் டே 6 முடிஞ்சிடும். வாங்க, இதை எடுத்துகிட்டு போயிட்டு மாடு கட்டுற இடத்துல போட்டுடலாம். எல்லாம் மாடெல்லாம் கட்ட வச்சப்பா. டே 6 இதோட முடியுது. ஸோ டே 7 பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. டே 7 பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.